வணக்கம். பீகாரில் எதிர்க்கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்விக்கு பல்வேறு முறைகேடுகள் காரணமாக சொல்லப்பட்டாலும், பாஜகவின் திருவிளையாடல்கள் தான் காரணம்னு சொன்னாலும், மிக முக்கியமாக ஆயுதமாக கருதப்படுறது ஓவைசி அவர்கள் தாங்க. இவர் தான் அங்கே மிக முக்கியமாக ஆயுதமாக பயன்பட்டுருக்கிறார். 17% முஸ்லீம் வாக்குகள் உள்ள இடம் பீகார். 24 தொகுதியில் மெஜாரிட்டி அவங்க. இந்த இடத்துல இவரை நிற்க வச்சு பெரும்பாலான வாக்குகள் சிதறடிச்சுக்கிறாங்க. சரி, 5 தொகுதியில் காங்கிரஸோட அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனால் அதனால் அவருக்கோ அவர் சார்ந்த இனத்துக்கோ எந்த பயனும் கிடையாது. ஒன்றே ஒன்று, இந்த வாக்குகள் எதிர்க்கட்சிகள் போகாமல் வீணடிக்கப்படுறது தான் ஒரே பயன். இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழு எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையோட முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இவர் முஸ்லீம்களே வேட்பாளர் நிறுத்துறாரு. நிறுத்தி அந்த வாக்குகள் எதிர்க்கட்சிக்கு போகாமல் செஞ்சு வீணடிக்கிறார். வேற யாரும் இவருக்கு முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணும் எந்த விதமான ஆசையே கிடையாது. அவர் மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அது சிறப்பாகவும் செயல்படுது. சமஸ், இந்த புதிய தலைமுறை செய்தி ஆசிரியர் சமஸ் இதை பற்றி பேசும்போது, அது எந்த தவறும் கிடையாது. அவங்க வாக்கு வங்கியாக தான் இருக்கணுமா, அவங்க வளர்ச்சி அடையிலையே, அப்படி இப்படின்னு அவங்களுடைய பிரதிநிதித்துவம் எதிர்பார்க்க என்ன தப்பு, இப்படியெல்லாம் சொல்லும் போது நியாயமில்லாத ஒரு வாதமாக இருக்குது. பாஷாவா ஆண்டனியா அப்படின்னு ரஜினி படத்தை சொல்கிற மாதிரி அப்படி ஒரு கலைஞர் இறங்கும் போது இந்த மாதிரி முடிவு யாரும் எடுப்பாங்களா? எதிர்த்தரப்புக்கு பயன் தர்ற அளவுக்கு நம்ம வாக்கள் வீணாக்கலாமா? ஒரு புலி ஒன்று துரத்தின்னு வரும்போது தப்பிச்சு எப்படியாவது ஓட பார்ப்பாங்களா? உயிரை காப்பாற்றிக்க பார்ப்பாங்களா? இல்லை புலி என்னை விட சின்னது, என்னோட தாழ்ந்தது, 5 அறிவு உடையது, நான் என்னுடைய மனுஷனோட அறிவு உலகத்தையே ஆளுது, புலியை நான் தான் ஜெயிப்பேன், இப்படியெல்லாம் யாராவது தத்துவம் பேசுவானா? தப்பிப்பானா தத்துவம் பேசுவானா? அதுதான் முக்கியம். இந்த மாதிரி வரட்டுவாதம் பேசி தன்னைத்தானே ஏமாத்தலாம், ஊரெல்லாம் மற்றவங்களும் ஏமாற்றக்கூடாது. பெரும்பான்மை விஷயங்கள் இப்படி தான் இருக்குது. இந்தியா முழுக்கவே எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் வேட்பாளர் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர் கரெக்டாக முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்துறாரு, ஓட்டை பிரிக்கிறாரு. அதை தான் செஞ்சுட்டு வர்றாரு. அவருடைய பிஜேபியுடைய பல்வேறு ஆயுதங்களில் இவர் மிகச்சிறந்த ஆயுதம் ஓவைசி.